வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ரிசல்ட்டு கேரளா லாட்டரியில் 30ஆம் தேதி ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு, அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்த நாள் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஆங்கில தேதி 30. சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். கேரள மந்த் தேதி 14, இஸ்லாம் மந்த் தேதி 25. 14, 25 இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. இதை வச்சு தான் ரிசல்ட் வந்திருக்கு. 14, 25 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 3 நம்பரை அப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இந்த ரெண்டையும் கூட்டி 7. புரியுதுங்களா உங்களுக்கு? 4, 2, 5, 7 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஆனால் தேதி பார்த்திங்கன்னா 14, 25 மலையாளத்துக்கு 14, இஸ்லாம் மந்த்துக்கு 25. அந்த 4 முதல் நம்பரை எடுத்துக்கிட்டாங்க, மீதி 25 எடுத்துட்டாங்க. கடைசி நம்பரை 2, 5 கூட்டி 7ன்னு வச்சுட்டாங்க. இதுதான் இன்றைக்கி வச்ச ரிசல்ட்டு. நாளைக்கு எப்படி வரும்? 31, 8. சரிங்களா? நாளைக்கு ஆங்கில தேதி வச்சு எடுக்க போகிறாங்களா, மலையாள தேதி வச்சு எடுக்க போகிறாங்களா, இஸ்லாம் மந்த் தேதி வச்சு எடுக்க போகிறாங்களா? 31 ஆங்கில தேதி, 15 மலையாள மந்த் தேதி, 26 இஸ்லாம் மந்த் தேதி. இந்த வீடியோ பார்க்குறவங்க தமிழ் காலண்டர் பார்த்தீங்கன்னா அதில் இஸ்லாம் தேதி 25 இருக்கும் நாளைக்கு. சரிங்களா? ஆனால் முஸ்லீம் மந்த்து அங்கே கேரளாவில் 26 தேதி காட்டுது. ஒவ்வொருத்தவங்களும் சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி என்னென்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இருக்கும். அதில் நீங்கள் பெரும்பாலும் கவனிக்க வேண்டியது, ஒரு சில நாள் டேட் அப்படியே வச்சு அடிச்சிடுவாங்க. 31ங்கிற டேட் அப்படியே வச்சு அடிச்சிடுவாங்க, 26ங்கிற டேட்டை அப்படியே வச்சு எடுத்துடுவாங்க, 15ங்கிற டேட்டை அப்படியே வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து டிப்ஸ் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி 15, 26 இவங்க எப்படி டிப்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். 3 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும். டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ரிவர்ஸாகவோ ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்போ அந்த 5, 2, 6ல் ஒரு நம்பர் உள்ளே இருக்குது. அடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்துருக்கிறது 4, 3, 1. அப்போ 5, 2, 6 பார்த்தோம். இவங்க 4, 3, 1 வச்சுருக்காங்க. அதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும், இதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அதாவது டைரக்ட் ஆர் ரிவர்ஸ். சரிங்களா? அதாவது நீங்கள் எடுக்க வேண்டியது 5, 2, 6ல் ஒரு நம்பர் எடுக்கணும், 4, 3, 1ல் ஒரு நம்பர் எடுக்கணும். இதில் 2 நம்பர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இது டைரெக்டாக வச்சு இதை ரிவர்ஸில் வைப்பாங்க. சரிங்களா? அப்போ 13ன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 4, 6, 8 4, 6, 8. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 4, 3, 1, 5, 2, 6. சரிங்களா? இப்போ இந்த 3 நம்பரில் 3 நம்பர் ஏபிசி உட்காரணும். அப்படி நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா சக்ஸஸ். 3 பேருமே ஒரு சில நேரத்தில் ஒவ்வொரு போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்த 5, 2, 6ல் 5 டைரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எடுத்த 4, 3, 1ல் 3 டைரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4, 6, 8ல் 8 டைரெக்டாக பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 5, 3, 8. அப்போ டி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். அதுதான் ஈஸி, சிம்பிளு. இப்போ பார்த்துடலாம். இவங்க 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டிஜிட் நம்பரில் 7, 1, 5, 3 இருக்குது. இப்போ நம்ம 3 நம்பர் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா 5, 3, 8 பார்த்தோம். சரிங்களா? 5, 3, 8. அப்போ இது ஏ போர்டு, இது பி போர்டு. சரிங்களா? சி போர்டு 8. அங்கே நம்ம அவங்க டைரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால 3 போர்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 போர்டில் இது டைரெக்டாக உட்காந்துருக்குது, அந்த சி. அப்போ ஏ போர்டில் இந்த போர்டில் ஒன்று டைரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா 7 டி போர்டில் உட்காரணும். சரிங்களா? 7, 5, 3, 8. இது நம்மளுடைய கால்குலேஷனு. இதை டேட்டு படி பார்ப்போம்.
டேட் வந்து 15/26. நம்மளுடைய கால்குலேஷன் 7 5 3 8 சரிங்களா. 75 38. இந்த 6 + 1 7ஆக வாய்ப்பு இருக்குது. 5 டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. 2க்கு +1 போட்டு 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. 8க்கு இந்த 2 + 6 கூட்டி 8 இறங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்குப்படி வர்றது 7 5 3 8 கொடுத்துருந்தாங்க. இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா நம்ம நேற்று எடுத்த நம்பர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. நம்ம எடுத்தது வந்து 5 0 3 4 எடுத்திருந்தோம். அதாவது 30ஆம் தேதிக்கு சரிங்களா. 30ஆம் தேதிக்கு 50 34 எடுத்திருந்தோம். நான் அந்த மேனுவலில் 11 மணி எடுத்து பார்க்கும்போது இங்கே 5 இருந்துச்சு, 0 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 4 இருந்துச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு கரெக்டாக இருந்துச்சு. 5 0 3 4 சி போல் 4 இறங்கணும்னு பெரும்பாலும் எதிர்பார்த்தோம். அது நடக்காமல் போயிடுச்சு. சரி, 4 டிஜிட்டில் இவங்க கொடுத்தது 60 58 சரிங்களா. நமக்கு வந்து 7 5 3 8 நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த 8 இங்கே டைரெக்டாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இவங்களை வச்சு தான் நம்ம நேற்று 2 போர்டு எடுத்தோம். 4ஆவது நம்பரும் 5ஆம் நம்பரும் எடுத்தோம். 4 5 எடுத்தோம். ரிசல்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வச்சுட்டாங்க. நம்ம வந்து அதை மாற்றி எடுத்திருந்தோம். 5 0 3 4ன்னு எடுத்திருந்தோம். இப்படி ரிவர்ஸில் எடுத்திருந்தோம் நம்ம. ஆனால் அவங்க வச்சுருக்க மெத்தடை பாருங்கள். 4 5 அதாவது டியும் பியும் அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அவங்க கொடுத்த டிப்ஸுக்கும் அதுக்கும் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 3 7 0 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த டைரெக்ஷனில் பாஸ் பண்ணாங்க. நாளைக்கு கண்டிப்பாக இந்த டைரெக்ஷனில் இருக்காது. இவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைரெக்ஷனில் கடைசி 2 டிஜிட்டு இந்த இருக்குல்ல 38 வர்ற மாதிரி இப்படி இந்த சைடு இருந்து பார்த்தோம்னா ரிவர்ஸில் பார்த்தோம்னா 3 8 0 7 3 8 அப்படி வரதில் கடைசி 2 டிஜிட்டு பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே ஃபார்முலாவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். நாளைக்கு இவங்க கணிப்புப்படி நம்ம கணிப்புப்படி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அதாவது பி போர்டும் சி போர்டும் 3 8ஆக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வாட்ச் பண்ணுவோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக எல்லாமே நம்மளுடைய கணிப்பு மட்டும்தான். நம்மகிட்ட விஐபி நம்பர் கிடையாது. விஐபி நம்பர் நமக்கு தெரியாது. ஒன்லி நம்மளுடைய கணிப்பு. மற்றவங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் படி நம்ம டேட்டு படி என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம கணிப்பாக மட்டும்தான் வெளியிடுறோம். நாளைக்கு இதே மாதிரி நம்ம மேனுவலாக கொடுக்குறவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அப்லோட் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் கணிப்பை கணியுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் கணிப்பாக இருந்தால் அது உங்களுக்கு மன வருத்தத்தை தராது. நம்மளுக்கு அமௌண்ட்டு கிடைக்கலாக்கூடி மன வருத்தத்தை தராது. அதன்படி தான் நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் நம்ம கண்டிப்பாக 4 டிஜிட் ஒரு நாள் கண்டுபிடிப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டுபிடிச்சே தீருவோம். அதுதான் என்னுடைய லட்சியமே. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் 4 டிஜிட் இறங்கியே தீரும். அது எந்த நாளாக இருக்கும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.